எதிர்வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் சிஏஏ சட்டமானது அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி மாபெரும் வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்துள்ளது என்றும் இபிஎஸ் தனது கண்டனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் சிஏஏ சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கு கண்டனம் தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்திருப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்லாமியர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தனது கண்டனத்தில் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை அதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் சிஏஏ சட்டமானது அமலுக்கு வருவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் கேட்கலாம். ரேவதி, வணக்கம். சிஏஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இபிஎஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனம் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. 2019ஆம் ஆண்டு டிசம்பரில் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான விதிகளை உள்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக லோக்சபா தேர்தல் அட்டவணை அறிவிக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து அமித்ஷா பதிவிலும் குறிப்பிட்டிருக்கிறார். குடியுரிமை திருத்த விதிகள் 2024 மோடி அரசு இன்று அறிவித்துள்ளது என்றும் இந்த விதிகள் இப்போது பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் மத அடிப்படையில் துன்புறுத்தப்படும் சிறுபான்மையினரை நம்ம நாட்டில் குடியுரிமை பெற உதவும் என்றும் குறிப்பிட்டிருப்பதால் இந்த நிலையில் இந்த அறிவிப்பு குறித்து தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலை. ஏற்கனவே தற்பொழுது மட்டுமின்றி இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு பற்றிய பேச்சுக்கள் இருக்கும் பொழுதே அதை குறித்து எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இதற்கு குறித்து ஏற்கனவே அறிவிப்பு தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையிலும் அதிமுக தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொது தேர்தல் அறிவிக்கை வெளியாகும் சூழலில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு இந்த சிஏஏ சட்டம் 2019 இன்று முதல் அதாவது நேற்றைய முதல் தினம் அமல்படுத்துவதாக அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் இந்த சட்டத்தால் நாட்டில் உள்ள பூர்வ குடிமக்களாக உள்ள எந்த சமூகத்துக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதன் காரணமாக கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சட்டம் அமல்படுத்தப்படாமல் இருந்த நிலையில் இந்த தேர்தலை கருத்தில் கொண்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் ஆதாயத்துக்காக சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது என்றும் மக்களை பிளவுபடுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் மாபெரும் வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்துள்ளது என்றும் அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கும் சட்டம் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட இந்த சிஏஏ திருத்த சட்டத்தை பூர்வ குடிமக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் எதிராக அமல்படுத்த நினைத்தால் அதிமுக அதனை ஒருபோதும் அனுமதிக்காது. இதற்கு எதிராக நாட்டு மக்களுடன் இணைந்து அதிமுக ஜனநாயக ரீதியாக போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிவை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த சிஏஏ சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் மட்டுமின்றி அதற்கான எதிர்ப்பு கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக தரப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த வரலாற்று பிழையை மத்திய அரசு செய்திருப்பதாகவும் அகதிகளுக்கு குடியுரிமை அளிக்கும் பெயரில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆதாயத்திற்காக இதை செயல்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். சீதா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரேவதி.